வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் ரீகேப் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பாரு லிட்டரலா கொந்தளிச்சிட்டேன் நான். எதனால? ஏன் அப்படின்னா QC ஆஃபீஸராக ரிசைன் பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு வந்து திவாகரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? நம்ம சொல்றது அங்கே நடக்கலை அப்படின்னு தான் ரிசைனே பண்ணீங்க. ஆனாலும் நான் சொல்றதான் நடக்கணும்னு போய் திவாகரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க. இந்த பாட்சா செல்லலை அப்படின்னோடனே என்ன பண்றீங்க? நாளைக்கு நான் பதவி இருக்கிறேன்னு வரீங்க. எப்படி மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் விடுறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன தெரியுமா, பார்வதிக்கு வந்து ஒரு நடிப்பு ஒன்று நடித்தாங்க. எங்கே தெரியுமா, அந்த சாப்பாடு விஷயத்தில் வந்து திவாகர் லிட்டரலாக கடுப்பாயிட்டாரு. சும்மா எல்லாத்துக்கும் பேசிட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டாரு. ஓகேவா? இன்னொன்று வேற, அதுக்கப்புறம் ரொம்ப சீப்பாக பேசுது இந்த புள்ள. பாரு நான் பேசினா தாங்க மாட்டேன்னு பார்வதி மூஞ்சி எப்படி மாறுச்சுன்னு நம்ம பார்த்தோம். அது வினோத் வேற சொன்னேன், என்ன சும்மா இருந்தாலும் சீப்பு. வினோத், கமருதீன், அப்புறம் வந்து பார்வதி, இவங்க 3 பேர் தான் ஒரு கேங்கு. கலை அப்பப்போ போயிட்டு அடிச்சுட்டு வந்துடுறாரு. ஓகேவா? பார்வதி வந்து அந்த இடத்துல ஒரு வேலை ஒன்று பார்த்தாங்க. நான் வேணா உங்கள் காலில் விழுறேன், நான் வேணா உங்கள் காலில் விழுறேன். அது எந்த அளவுக்கு நடிப்புனா, கமருதீன்ட்ட வந்து பேசுகிறாங்க, சரி இங்கே பாரு, அவர் நம்ம பகச்சிக்கவே கூடாது, அவர் வந்து நம்மளுக்கு வேணும், அதனால தான் நான் சில விஷயங்கள்லாம் பண்ணுறேன், அவர் வச்சுக்கிட்டு தான் நம்ம பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும், இவங்களை காலி பண்ண முடியும். விளையாடி ஜெயிக்க மாட்டீங்க. அதாவது இது எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. அந்த சபரி வந்து உங்களை வந்து டிஃபரெண்டாக நிற்க வச்சாங்க, அதுலேயும் சபரியை ஏமாத்துனீங்க. இப்போ QC ஆஃபீஸ் உங்களுக்கு எங்கேயாவது அதில் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சிதா? ஃபஸ்ட்டு அதை மூலம் புரிஞ்சுங்க. ஒரு QC ஆஃபீஸருக்கான ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது யாருமே மதிக்கலையே அந்த ஆஃபீஸரை. இப்போ யாராவது ஒருத்தன், இப்போ கானா வினோத் இவங்கெல்லாம் விட்டுருங்க, இவங்கெல்லாம் அவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. லிட்டரலாக இவர் FJ சொன்னார்ல, சொம்பு தூக்குறு அப்படின்னு வந்து, சொம்பு தூக்குறா தெரியுமா தம்பி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா தம்பி. ஏன்னா திவாகர் வந்து வினோத் மேல காண்டில் இருக்கிறதுனால பார்வதி ஃபேவர் பண்றாங்க, அதனால இவங்க கேங் ஆயிட்டாங்க. அதே. ஆனா திவாகர் வந்து ஓகே, அவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனம் இருக்க தான் செய்யுது, அதெல்லாம் மாற்றலாம் முடியாது. ஆனா ஒரு விஷயம் அவர்கிட்ட வரும்போது அது ரொம்ப ஜென்யூனாக பண்ணுறாரு. எதுலேருந்து நான் சொல்கிறேன்னா, அந்த மார்னிங்கில் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க, அவர் நடிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், அது ஆக்சுவலாக அது நம்மளுக்கு பெருசாக பிடிக்கல. பட் ஆனால் அந்த டாஸ்க்கில் அவர் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டாருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதேமாரி இன்றைக்கி வந்து அவர் QC ஆஃபீஸராக ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அவர் அதுலேயும் நேர்மையாக நடந்துக்கிட்டாரு. ஆமாம், ரொம்ப ஃபேராக பண்ணுறாரு. அதுதான் முக்கியம். பர்சனல் வெஞ்சன்ஸை நீங்கள் கேமில் காமிச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும்? கேமே இரிட்டேஷன் தான் ஆகும். பார்வதி தொடர்ச்சியாக பண்ணது ஒரு இரிட்டேஷனான விஷயம் தான். ரம்யாவுக்கு கை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில சுபிக்ஷா இது பண்ணிட்டு, அவளுக்கு சுபிக்ஷா மேல என்ன வன்மோன்னு தெரியல. திவாகர் கிட்ட போய் அவளை இறக்கி விடு, 3 குறைச்சு விடு, 5 குறைச்சு விடுன்னு எதுக்கு பேசணும்? சுபிக்ஷா விஷயத்துல ஒன்று நடந்துச்சு. ரம்யா அதை கரெக்டாக ஒரு விஷயம் கேட்டாங்க. என்னன்னா, பொண்ணு கொடுத்துருக்காங்களாம், அதனால வந்து அவங்களுக்கு தர போறாங்களாம். அது நீங்க கவனிச்சிங்களா? விக்கல்ஸ் வந்து இவ்வளவு நாள் எப்படி கூப்பிட்டு அண்ணா, இப்ப மாமாவோ அத்தாவோ என்னங்க அது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி திவாகரை ஜெயிக்கிறதுக்கு அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். பெர்ஃபார்மன்ஸ் அப்படினா வாட்டர்மெலன் சாப்பிட்டு சபரி கொடுத்த வாட்டர்மெலன் அதெல்லாம் ஓகே, நான் அது மாதிரிலாம் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்போ எல்லாருமே ஊட்டி விட்டாங்க, அவங்க உபசரிச்சாங்க, இதெல்லாம் ஓகே. அதுக்கு ஒரு பொண்ணையே வந்து இப்படி கொடுப்பீங்கன்னா அது எனக்கு புரியலையே. அது என்ன மாதிரியான கருத்துன்னு எனக்கு தெரியல. அதை பற்றி திவாகர் மயங்கி சுபிக்ஷா அதான் ரம்யா மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரே வார்த்தையை கேட்டாங்க, பொண்ணு கொடுத்துருக்காங்களா, அதனால் இந்த மாதிரி கேவலமாலாம் நடி பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னாங்களே. ஆக்சுவலாக அது கரெக்டு தான். அதே சமயம் கமருதீனை பற்றி பேசிடலாம். கமருதீனுக்கு ரெட் கார்டுங்கிற ஒரு விஷயம் இல்லை, கமருதீனுக்கு ரெட் கார்டுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா கமருதீனுக்கு வந்து அங்கே ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியல. சும்மா எல்லார்ட்டையும் சொடக்கு போட்டு பேசுறது, எல்லாரையும் மாதிரி ஆமாம் அதுமாரி பேசுறது, துஷார் நேத்து தள்ளி விடுறது, திவாகர் எந்த அளவுக்கு பேசினாங்க, பாடி ஷேமிங் அநியாயத்துக்கு பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேஷனான. பார்வதி சோத்துல வரணும்னா அண்டா சோற திங்குறன்றதெல்லாம் அதுல என்ன ஒரு விஷயம், சாப்பிட்டு தானே போறேன், சாப்பிட்டு போட்டீங்க, அதுல என்ன இருக்கு, அதுக்கே அப்படி போட்டு அடிச்சுக்கிறீங்க. FJ வந்து ரொம்ப தெளிவா ஒரு விஷயம். FJ நான் சொல்றேன், FJயோட விஷயம் ஏன் எனக்கு பிடிக்குதுன்னா, கமருதீன் பேசின வந்து FJ கடுப்பாயிட்டாரு. நீங்க எதுக்கு பேசுறீங்க, அவங்களுக்கு வாய் இல்லையா, நீங்க ஏன் வரீங்க? நான் வரல, இவர் வந்ததுனாலதான் நான் ஏன் வரீங்கன்னு கேட்டேன். ஏன்னா கனி ஒரு அளவுக்கு மேலே அவங்க எவ்வளோதான் அவங்க திரும்பி சொல்ல, நீங்கள் பேசுனீங்களா, நான் கேட்டேன்னே, நான் பேசினா நீங்கள் எல்லாரும் சுற்றி அடிக்கிறாங்கடா, என்ன தலையானதும். ஆனால் அது அவங்க அங்கே எங்கேயுமே சலிச்சு போகவே இல்லை. நீ என்ன பேசுகிற பேசு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன், தெளிவுபடுத்துகிறேன். கனி சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஏன் நீல் டவுன் போடணும் அப்படின்னா,
அங்கே ஃபஸ்ட்டு பஸ்ஸர் அடிச்சிருக்கு. பஸ்ஸர் அடிச்சப்பே நீங்கள் போய் மாற்றிருக்கணும்ல, ஏன் மாற்றலை நீங்கள்? அதுக்கப்புறம் அவங்க சொல்லி போய் மாற்றுறீங்கன்னா நீல் டவுன் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் அது பனிஷபிள் தான், அதை பண்ணி தான் ஆகணும். கமருதீனுக்கு எனக்கு புரியலப்பா, கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா, இல்லை கமருதீன் ஏதாவது பார்வதியை கல்யாணம் பண்ணி லவ் பண்ண போறாரான்னு தெரியல. ரொம்ப போட்டு ஜிங்ஜா அடிச்சுக்கிட்டு அநியாயத்துக்கு அழிச்சாடி. வினோத் வந்து கூட கமருதீன் வந்து யாருக்கோ சப்போர்ட் பண்ணாரு. யாருக்கு? வினோத்கா. வினோத் பார்வதி சப்போர்ட் பண்ணும்போது திவாகர் கிட்ட வந்து ஏய் இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணனா அது என்ன ஏய் ஓய்னு விஜய் சேதுபதி உங்களுக்கு பார்க்க தெரியலனா விட்டுருங்க, வேற யாரையா வந்து பார்க்க சொல்லுங்க. பார்வதி வந்து கண்ணு காட்டுறாங்க, யூ கோ ஐ டேக் கேர். அது விஷம், அது நான் தான் சொல்றேன், ஊதிக்கிட்டே இருக்கு. அதாவது மகுடி எடுத்து ஊதிக்கிட்டே இருக்கு, இந்த பாம்புங்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கு. இவ்வளவுதான் விஷயம், புரியுதா? திவாகருக்கு லிட்டரலா பார்வதி பண்றது பிடிக்கல. அவர் பார்வதி எது பண்ணாலும் திவாகர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம்மா சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது ரம்யா நீ வாமா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அது நேத்தி சுபிக்ஷா பண்ண ஒரு விஷயம், அது ஸ்ட்ராட்டஜியா எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அதில் பர்சனலாக பெருசாக உடன்பாடு இல்லை. ரொம்ப தெளிவாக சொல்லி அனுப்புகிறாங்க. கனி உள்ளே போகும்போது அனுப்புகிறாங்க, ஏமாத்திர மாட்டிலமா அப்படின்னு. உள்ளே போன இடத்துக்கு பிக் பாஸ் நான் வந்து 31 எடுத்துகிட்டு போனேன், 1 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, 30. ஏன்னா வியானாவும் விக்கல்ஸும் சொல்கிறாங்களே நீ 3 கொடுத்தாதான் நீ ஜெயிக்க முடியும், நீ எல்லாத்தையும் கொடுத்தா நீ ஜெயிக்க மாட்ட, நமக்கு வேணும்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணனால சுபிக்ஷா அவங்க வின்னிங் இது போயிட்டாங்க. இல்லை உள்ள என்ன தெரியுமா சுபிக்ஷா சொன்னாங்க 24/7 நான் பிரவீன் ராஜுக்கு தரப்போகிறேன் அப்படின்னாங்க. ஆனால் வெளில வந்து யாருக்கு கொடுத்தாங்க? விக்கல்ஸுக்கு கொடுத்தாங்க. விக்கல்ஸ்க்கு ஒன்று, கனிக்கு. ஆமாம், கனிக்கு வந்து அவங்க கனி ஃபர்ஸ்டே பர்சன்டேஜ் பேசுறாங்க. ஆமாம், கனிக்கு ஃபர்ஸ்டே அவங்க பர்சன்டேஜ் பேசிட்டாங்க. எனக்கு வந்து காயின் வேணாமா, எனக்கு பர்சன்டேஜாக கொடுத்துரு. அது செம்மையான டீலிங் தெரியுமா? அது இப்போ உதாரணத்துக்கு உன்ட்டு 30 இருக்குது அப்படின்னா 30ல் எனக்கு 10% கொடுத்துருன்னா எவ்வளோ ஆச்சு? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இது அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணாங்க. அதுலேயும் ஏமாற்றப்பட்டாங்கன்னு தான் வச்சுக்கணும். எஃப்ஜேலாம் ஓப்பனாக சொல்கிறார், எல்லாத்தையுமே என்னுடைய ஊழியருக்கு தர போகிறேன், முடிஞ்சு போச்சு. அவருக்கு தெரிஞ்சிச்சு, இதை வச்சு நான் என்னடா ஜெயிக்க போகிறேன், நான் என்னோட கேமை காமிச்சு நான் ஜெயிச்சிக்கிறேன், பயப்படுறாங்க தான் இதை வச்சு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் அவர் பண்ணார். ஓகேவா, நாமினேஷன் பாஸ் பண்ணணும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, கண்டென்ட் இருக்கவன் கேம் வச்சு ஜெயிச்சிக்க போகிறான். ரைட்டா? இப்போ சுபிக்ஷா பார்வதியை சேவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ மேட்ரு. யார் பண்ணாமல் இருந்தால் ஓகே, நல்ல விஷயம். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் பார்வதி பண்ண பிளான் தான் அது. பார்வதி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க, எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ வேணும், அதுக்கு நீ ஜெயி. ரம்யாவை தூக்கி விடுற மாதிரி தூக்கிட்டு நம்பிக்கை வரலன்னு சுபிக்ஷா. ரம்யா ஏன்னா அதான் நம்ம ஃபஸ்ட்டே பேசணும்ல, ரம்யா இங்கே கரெக்டாக பார்வதிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு அண்ணே இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான், நீ கவலைப்படாதே அப்படின்ட்டாங்க. அந்த மற்றபடி எனக்கு பாக்கி எல்லாரும் பண்ணது ஓகே தான். கனிக்கு நடந்தது மட்டும்தான் ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க பேசி வச்சு அதை ஏமாத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்பிக்கை துரோகம் தான் பண்ணியிருக்காங்க சுபிக்ஷா. இது வந்து ஸ்ட்ராட்டஜினா ஓகே, நம்பிக்கை துரோக ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம் வேணா. எனக்கு பார்க்கும்போது சுபிக்ஷாவே ஒரு விதமான ஆகா இந்த புள்ள கொஞ்சம் வில்லங்கம் தான் போல அப்படின்னு மாதிரி தெரியும். சுபிக்ஷா கொஞ்சம் கன்னிங்காக தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வின்னர் அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் ஒரு மாதிரி கில்ட்டியா, அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் வந்து யோசிக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு சோக பரிமாணம் இதெல்லாம் ஏமாத்திட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் நீ என்ன அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு வருவோம், கதை சொல்கிற டாஸ்க்கு. முன்னாடி வியானா வந்து கதை சொன்னாங்க, அந்த ஷோலையே காட்டலை, ஸோ அதை பற்றி பேசல. இன்னுமாடா ஜவ்வு மாதிரி அந்த டாஸ்க்கை எழுப்பீங்க. அப்பப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரட்டும். எப்படி பார்வதியை கொடுத்தாங்கல்ல அது மாரி அப்பப்போ கொடுக்கட்டும். அப்படி இன்னும் யார் சொல்ல, சபரி சொல்ல, ஓகேவா, சுபிக்ஷா சொல்ல, கனி சொல்லல, சுபிக்ஷா சொல்லலையா? சுபிக்ஷா சொல்லிட்டாங்க. வேற யார் இருக்கா? ரம்யா சொல்லிட்டாங்க, திவாகர் சொல்லிட்டாரு, பிரவீன் சொல்லிட்டாங்க, விக்கல்ஸ் சொல்ல, ஓகேவா, வேற யாரு, எஃப்ஜே சொல்லலை, கானா வினோத் சொல்ல, ஓகேவா, அவ்வளோதான் நினைக்கிறேன். பாக்கியெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரும் கண்டஸ்டன்ஸா? அரோரா சொல்லிட்டாங்கல்ல, ஓகே, அரோரா இருக்காங்க. ஓகே, 7 பேர் கதை சொல்லணும். அது ஒரு அங்கங்கே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல கொஞ்சம் லேகா இருக்கு. ஆமாம், அவ்வளோதான், மற்றபடி வருதும் கிடையாது. வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் எந்த அளவுக்கு பவராக வராங்கிறத பொறுத்து தான் இங்கே உள்ள என்னென்ன கேம் மாற போகுதுன்னு இருக்கு. ஏன்னா கேம் ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேஷனாக சப்பையாக போயிட்டு இருக்கு. ஓப்பனாக சீப்பஸ்ட் கேம். எனக்கு வைல்ட் கார்ட்ஸ் பற்றி பேசும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்த்துட்டு சபரி கேங் போய் நியாய கேங்ல நின்னா ஓகே, இல்ல கேங்கா இல்லாம சோலோ பிளே பண்ணாலும் ஓகே. ஆனா பார்வதிக்கு நான் கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க சேர்ந்தாதான் நமக்கு அப்படியே எரிச்சலாகும். கரெக்ட். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, நல்லா கேட்டுங்க. இப்போ நம்ம வெளிலேருந்து பார்க்குறோம், என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் ஓகே சபரி அவங்க எல்லாருமே கொஞ்சம் கரெக்டாக கேமை விளாட்றாங்கன்னு ஒன்று இருக்குது, ஓகேவா. இதே இன்னொருத்தன் பர்ஸ்பெக்டிவில் இல்லை சபரி இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க, பார்வை தான் உண்மையாக இருக்குது அப்படின்னு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குங்கிறது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஒரு தனி நபர் பர்ஸ்பெக்டிவ் விட இப்போ
வைல்ட் கார்ட்ஸ்லாம் தெளிவா எப்படி அடிக்கிறாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸோட பல்ஸ பிடிக்கணும்ன்ற மாதிரி ஏன்னா ஷோ பார்த்துட்டு வருவாங்க. கரெக்ட். அது ஒரு பிளஸ். ஆனா அதுல ஒரு இன்னொரு விஷயம் இருக்குல்ல, பார்வதி கூட சேர்ந்தா நம்ம அதிகமா போர்ட்ரேட் ஆகும், அந்த இடத்துல ஒரு கேம் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்த பண்ணுவாங்க. அண்ட் உள்ள வைல்ட் கார்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பீதி கிளம்பும். ஏன்னா எல்லா டீமே சொல்லாதீங்கன்னு சொன்னாலுமே அங்கங்க ஒன்று போட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அண்ட் இன்னைக்கு ப்ரோமோவில் நடந்த சண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி, அதான் ஓப்பனாக சொல்ல போனால் கமருதீன் வந்து தேவையில்லை பிக் பாஸுக்கு. அவர் பிக் பாஸ்க்குள்ளே இருக்கிறது தகுதியான ஆள் கிடையாது, ஒரு ஆங்கர் கண்ட்ரோல் கிடையாது, இஷ்டத்துக்கு போயிட்டுருக்காரு. தயவு செஞ்சு அவர் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிடுங்க. அவரை இந்த விஷயத்தை உண்மையாக விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணோம். உங்களுக்குன்னு வாய் இல்லையா, மகுடி ஊத நீங்கள் ஆடிக்கிட்டே இருக்கீங்களாங்கிற ஒரு விஷயத்தை கேட்டே ஆகணும். மகுடி ஊதிய நபராக பார்வதி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இன்னொன்னு ரெட் கார்டு விஷயம்னு வரும்போது திவாகர் மேல ஒரு விமர்சனம். அந்த கிஸ்ஸிங் தான சொல்றீங்க? கிஸ்ஸிங்கா? அது இல்ல, பாத்ரூம்ல இருக்கும்போது அது வினோத்துமே சொன்ன, ஏங்க அவர் தெரியாம கூட பார்த்துருக்கலாம். அதான் சொன்னேன், நான் சில விமர்சனம்லாம் வந்து திவாகர்கிட்டேருந்து மாற்றவே மாட்டேன், அது இருக்க தான் செய்யுது. அந்த விமர்சனத்தை மறைச்சிட்டு இவர் நான் நல்லவர்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவர் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுது ஆல்ரெடி. ஓகேவா? பட் இந்த மேட்ரு வந்து அவர் வாண்டடாக பண்ணாராங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? அந்த சூழலில் இருந்தால் சொல்ல முடியும். பட் அதை எங்கேயும் க்ளோரிஃபை பண்ணி பெருசாக காமிச்சு அதை இஷ்யூ ஆக்கியிருந்தா அதை பற்றின டாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். அது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். அது ஒரு பாசிங்காக தான் போணுச்சு. ஆமாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ரெட் கார்டாங்கிறது தெரில. ஆனால் அந்த கமருதீன் விஷயத்துக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும். தம்பி ஒரே விஷயந்தான் தம்பி, நெக்ஸன் அங்கே இருந்தான்னு வச்சுக்கேன், இந்நேரம் வேறு ஏதாவது பண்ணியிருந்துருப்பாப்புல அந்த பையன். இது எப்படி வந்து எஃப்ஜே வந்து வெட்டிடுவோன்னு சொன்னாரோ, நெக்ஸன் வந்து சொருவிடுவோன்னு இருப்பாப்புல. ஸோ அந்த மாதிரி பார்த்துங்க, யார் அடித்தா வாங்குவாங்களோ அவங்கள மட்டும்தான் நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மற்றவங்கள்லாம் போகலை. சபரிலாம் மூஞ்ச காமிச்சிடுறாரு. சபரிலாம் ஒரு செகண்டில் இங்கே போய் ஒன்றுலாம் பேசவே இல்லை, ஓடி போய்டு அப்படின்ட்டாரு அவர். சபரிக்கெலாம் பேசினா ஷோக்லாம் போட்டு விட்டுருவார் அவர். ஸோ அதனால் கமருதீன் கொஞ்சம் வாய் அடக்கி வாசிங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். பார்வதி பேச்சை கேட்காம இருந்தீங்கன்னா உள்ளே இருப்பீங்க, இல்லை வெளில போயிடுவீங்க. இதுதான் உண்மை. ஆனா இவங்க பார்வதி சப்போர்ட்டர்ஸை தான் வந்து க்ளோரிஃபை. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, பார்வதி இந்த வருஷம் இந்த வாரம் நாமினேஷன் இல்லை, அதனால தான் இவ்வளோ ஆட்டம். புரியுதா? நம்ம இருப்போம்ப்பா, அடுத்த ஒரு வாரம் வந்துருவோம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஆட்டம். அடுத்த வாரம் போயிடும்ல, நாமினேஷன்ல இப்போ குத்தி வச்சுருவாங்கல்ல. எனக்கு பார்வதி வாய் கிழிக்கிற அளவுக்கு ஏதாவது டாஸ்க் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. நான் சொல்றேன், இப்போ கனி சொன்னதே நான் சொல்றேன், டாஸ்க்கும் பண்ண மாட்டீங்க, ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை பார்வதி, நீங்க ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை. பார்க்குறவங்களுக்கு பிடிக்கல. போறாங்களான்னு பார்ப்போம். ஜெயிலையா? பாரு கம்முதான். ஐயோ ஜெயிலு பாவம், ஜெயிலு படாத பாடுபட போறான் அந்த கேமராமேன், ஜெயிலில் இருக்க கேமராமேன். பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு. ஆமா. ஸோ வந்து இந்த வாரம் என்ன ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த காயின்ஸ் வச்சு ஏதாவது ப்ளே நடக்கும். அப்புறம் பெஸ்ட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அடுத்த வாரத்துக்கான தலை டாஸ்க் தான் இன்னைக்கான எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம சினி கார்னர்ல த பாஸ் ரிவ்யூ டியூன் இன் பண்ணுங்க. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். டாடா. நன்றி.